வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, நாடு திரும்பும் இங்கிலாந்து அணியினர் 5வது டெஸ்ட் போட்டி திடீர் ரத்து. அதாவது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உள்ள இங்கிலாந்து அணியானது 5 போட்டிகள் கொண்ட மெகா டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. முன்னதாக பென் ஸ்டோக்ஸ், பிரண்டன் மெக்கலம் ஆகியோர் புதிய கேப்டன் மற்றும் பயிற்சியாளராக பொறுப்பேற்றது முதல் டெஸ்ட் கிரிக்கெட்டில் T20 போல பேட்டிங் செய்யும் யுக்தியை கடைபிடிக்கும் இங்கிலாந்து அணி நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, பாகிஸ்தான் போன்ற அணிகளை வரிசையாக தோற்கடித்தது. எனவே பேஸ்பால் என்றழைக்கப்படும் அதிரடி யுக்தியை பயன்படுத்தி இந்த தொடரில் இந்தியாவை 12 வருடங்கள் கழித்து அதனுடைய சொந்த மண்ணில் தோற்கடிப்போம் என்று இங்கிலாந்து அணியினர் ஆரம்பத்திலேயே எச்சரித்தார்கள். அதற்கேற்றார் போலவே ஹைதராபாத்தில் நடைபெற்ற முதல் போட்டியில் 27 ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற இங்கிலாந்து அணி ஆரம்பத்திலேயே முன்னிலை பெற்றது. அதனால் சொன்னதையே செய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அந்த அணியை 2வது போட்டியில் 106 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய இந்தியா 3வது போட்டியில் ஒருபடி மேலே சென்று 434 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. ஆனால் அப்போதும் பேஸ்பால் அணுகுமுறையை பின்பற்றி 4வது போட்டிகள் வென்று 3-2 என்ற கணக்கில் இந்த தொடரை வெல்வோம் என்று பென் ஸ்டோக்ஸ் உறுதியாக தெரிவித்தார். அந்த நிலையில் ராஞ்சியில் நடந்த 4வது போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணியானது 353 ரன்கள் குவித்து பின்னர் இந்தியாவை 307 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக்கி வெற்றி வாய்ப்பை பிரகாசப்படுத்தியது. இருப்பினும் 3வது நாளில் தீயாக செயல்பட்ட இந்தியா 145 ரன்களுக்கு இங்கிலாந்தை சுருட்டி பின்னர் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதனால் 3-1 என்ற கணக்கில் ஆரம்பத்திலேயே கோப்பையை வென்றுள்ள இந்தியா கடந்த 12 வருடங்களாக உலகின் எந்த அணிக்கு எதிராகவும் சொந்த மண்ணில் தோற்காமல் இருந்து வரும் கௌரவத்தை தக்க வைத்து கொண்டு உள்ளது. குறிப்பாக பேட்டிங் துறையின் முதுகெலும்பான விராட் கோலி முழுமையாக இல்லாத இந்திய அணியில் KL ராகுல், ஸ்ரேயாஸ் ஐயர் போன்ற முக்கிய வீரர்களும் காயத்தால் வெளியேறினார்கள். மேலும் 3வது போட்டியில் பாதியிலேயே அஸ்வின் அவசரமாக வெளியேறிய நிலையில் 4வது போட்டியில் பவுலிங் துறையின் முதுகெலும்பான பும்ரா ஓய்வெடுத்தார். இருப்பினும் அப்படி முக்கிய வீரர்கள் இல்லாமலேயே இளம் வீரர்களை வைத்து இங்கிலாந்தை தோற்கடித்த இந்தியா தொடர்ந்து 17வது முறையாக சொந்த மண்ணில் 2 டெஸ்ட் தொடரை வென்று சாதனை படைத்து உள்ளது. மறுபுறம் பென் ஸ்டோக்ஸ் தலைமையிலான முதல் முறையாக 3 தொடர்ச்சியான போட்டிகளில் தோற்ற இங்கிலாந்து ஹாட்ரிக் தோல்விகளை பதிவு செய்து உள்ளது. அத்துடன் பென் ஸ்டோக்ஸ் தலைமையிலான இதற்கு முன்பு விளையாடிய 7 தொடர்களில் 4 வெற்றி 3 டிராவை சந்தித்த இங்கிலாந்து முதல் முறையாக ஒரு தொடரில் தோல்வியை பதிவு செய்து உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தற்போது இங்கிலாந்து அணியானது தொடர்ந்து 3 போட்டிகளில் தோல்வியை தழுவி தொடரை இழந்துவிட்டது. இதனால் அடுத்த போட்டி என்னதான் நடந்தாலும் ஏதோ சம்பிரதாயமான போட்டியாகத்தான் நடைபெறும். இந்த நிலையில் தான் தற்போது இங்கிலாந்து வீரர்கள் தற்போது நாடு திரும்ப முடிவெடுத்து உள்ளதாகவும் அதன்படி தற்போது 5வது டெஸ்ட் போட்டி ரத்தாக உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.